இப்போ நம்ம பார்ட் 2ல நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணுங்க. அதுக்கு வந்து தேங்காய் சில்லு, சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்பைசஸ் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு வடை சட்டி வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு கசகசா சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து எல்லா குழம்புக்கு வந்துட்டு நல்லாவே ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தா தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செய்ய போகிறோங்க. மிக்சியில் அடிச்சுட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இதுதாங்க நாட்டுக்கோழிக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்க போகிற ஒரு மசாலாங்க. இந்த மசாலா இருந்தால் தாங்க நாட்டுக்கோழி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலைங்க சூப் போக குழம்பு. அந்த குழம்புல வந்துட்டுங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே குழம்பு மசாலா பொடி, சிக்கன் குழம்பு மசாலா பொடிங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூளுங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச மசாலா பொடிங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்துருக்குறாங்க, நாட்டு தக்காளி எடுத்துருக்காங்க. இதை நல்லாவே ஒரு கிண்டி விட்டுக்கலாங்க. மசாலா ஃபுல்லுமே குழம்புல வந்து கோட்டாகிற மாதிரி. அதுக்கப்புறமா அம்மா வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கிண்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களாங்க அந்த பேஸ்ட்டு, அதை நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி அதிலே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இதையுமே நல்லா இப்போ ஒரு கிண்டிடலாங்க. கிண்டிட்டு இப்போ நான் ஏற்கனவே பார்ட் 1ல் சொல்லியிருந்தேங்க, இது வந்து ஒரு முட்டைக்கோழின்னு. அதுலேருந்து முட்டையை எடுத்து நம்ம இப்போ தாங்க நம்ம வந்து ஆட் பண்ணோம். இப்போ நான் வந்துட்டு இப்போ வதக்கிறதுக்காக தனியாக ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு, அந்த ஸ்பைசஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அம்மா வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பதிலாக நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த குழம்பு எடுத்து இதில் அப்படியே ஊற்றிடுறாங்கங்க. ஊற்றி ஒரு 2-3 கொதி விடவுமே நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. அம்மா வந்துங்க எப்பயுமே வந்துட்டு சீரகம், சோம்பு எல்லாமே ஸ்பூனில் எடுத்து போட மாட்டாங்க, கையில் தாங்க எடுத்துகிட்டு போடுவாங்க. ஏன்னா அதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து அளவு தெரியுங்க. உங்கள் அம்மா இல்லைன்னா நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோழி குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலி எங்களோட நாட்டுக்கோழி குழம்பு இப்படி தாங்க இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, உண்மைக்குமே செம்மையாக இருக்குங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு இந்த மாதிரி கூட நம்ம இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க, அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேருங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. டாட்டா, பை பை.